அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நிறைய பேர் இந்த மாதிரியான எஸ்எம்எஸை பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்துலேயுமே சஞ்சார் சாதி அப்படிங்கிற ஆப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது எந்த மாதிரியான ஒரு ஆப்? இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தொலைஞ்சு போன ஃபோனை கண்டுபிடிக்க முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன் போகவே வேணாமான்னு சொல்லிட்டு இந்த சஞ்சார் சாதி ஆப்பை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சஞ்சார் சாதி ஆப்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தொலைத்தொடர்பு மோசடிகளை தடுக்கவும், தொலைந்து போன அல்லது திருடப்பட்ட கைபேசிகளை கண்டறியவும், குடிமக்களின் தொலைத்தொடர்பு பாதுகாப்பினை மேம்படுத்தவும் இந்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயலி தான் இந்த சஞ்சார் சாதி ஆப். இந்த ஆப் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. 2023 இந்த ஆப்பை லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னுமே மக்கள் கிட்ட இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாததுனால தான் இந்த மாதிரியான எஸ்எம்எஸ் மூலமா இதை பற்றின அவேர்னஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களோட மொபைல் நம்பரை கேட்பாங்க. அந்த மொபைல் நம்பரை வச்சு ஓடிபி வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஓடிபி வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 ஆப்ஷன் காமிப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனையும் பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக சக்ஸ் ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில கால்ஸை நம்மளே ரிசீவ் பண்ணியிருப்போம். கால் பண்ணி கார்டு மேலே இருக்கிற 16 நம்பரை சொல்லுவாங்க. உங்கள் நேமில் லாட்ரி விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. மொபைல் டவர் வைக்கணும், அதுக்கு காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. வேலை வாங்கி தரோம், ஆனால் அதுக்கு நீங்கள் காசு கட்டணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் கேவைசி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காலையாச்சும் லைஃப்ல நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். நமக்கு இந்த மாதிரியான ஸ்கேம் கால்ஸை பற்றின அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஒருவேளை அவேர்னஸ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுமே மாட்டிப்போம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரியான கால்னால பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்லை எனக்கு கால் பண்ணாங்க நான் தப்பிச்சிட்டேன், ஆனால் வேற யாருக்காச்சும் இந்த மாதிரி கால் பண்ணி யாரையும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கால் ரிசீவ் ஆகி 3 நாளைக்குள்ள நீங்க இந்த காலை பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. கால்னு மட்டும் இல்லைங்க, எஸ்எம்எஸ் இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்களை ஒருத்தர் ஏமாத்த ட்ரை பண்ணாலும் நீங்க இதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணலாம். நீங்க எப்படி ரிப்போர்ட் பண்றதுக்கு இதுல இருக்கக்கூடிய எந்த கேட்டகரியில அவங்க உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நீங்க எந்த நம்பரை ரிப்போர்ட் பண்ண ட்ரை பண்றீங்களோ அந்த நம்பரை ஃபுல்லா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்படிலாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு காலோ எஸ்எம்எஸோ வந்ததுக்கான ப்ரூஃபா நீங்க உங்களோட கால் ஹிஸ்டரியோ இல்ல சேட் ஹிஸ்டரியோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரோட ப்ரூஃபை செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய நபர் ஏதாச்சும் மோசடியான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறது உறுதியாச்சு அப்படின்னா அந்த நம்பரை டிஸ்கனெக்ட் பண்றதுல இருந்து எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் துறை சார்ந்த நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 140, 160 இந்த 2 நம்பரையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 140 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர். 160ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் எல்லாமே டிரான்சாக்ஷன் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நம்பர். இந்த 2 நம்பரையுமே தவிர்த்து நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 10 டிஜிட் பர்சனல் நம்பரை கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாராச்சும் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதையும் ரிப்போர்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த ஆப்ல இருக்கிறதுலே முக்கியமான ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் மூலமா தான் உங்களோட தொலைஞ்சு போன அல்லது திருடப்பட்ட மொபைலை உங்களால பிளாக் பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட மொபைல் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க எடுத்ததுமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பிளாக் பண்ணிட முடியாது. இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அவங்க கொடுக்கக்கூடிய சிஎஸ்ஆர் காப்பியை நீங்கள் வாங்கி சேஃபாக வச்சுக்கணும். இதை பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக அவங்க தொலைஞ்சு போன ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த சிம் கார்டுக்கு டூப்ளிகேட் சிம்மையும் நீங்கள் வாங்கி ஆகணும் அதே நம்பரில். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஐஎம்இ நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் ஃபோனே காணாமல் போயிடுச்சு, எங்கேருந்து ஐஎம்இ நம்பரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸாக இருக்கட்டும் பில்லாக இருக்கட்டும் இந்த 2லேயுமே ஐஎம்இ நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். அப்படி இதெல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போவே நான் ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய நம்பருக்கு டயல் பண்ணி உங்களோட ஐஎம்இ நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை எங்கேயாச்சும் எழுதி சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஐஎம்இ நம்பர் இருந்தால் தான் உங்களோட மொபைலை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நான் முன்னால் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ், அதை எங்கே தொலைச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், சிஎஸ்ஆர் காப்பி, அப்புறம் ஃபைனலாக உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஆப்பில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எல்லாத்தையும் என்டர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ஃபோனை இந்தியாவில் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி லாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோனை ட்ரேஸ் பண்ணி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதை தொலைச்சவங்களுக்கும் கம்ப்ளைண்ட் ஃபைலான போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்களுமே உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெக்யூஸ்ட் ஐடியை யூஸ் பண்ணி மேனுவலாகவும் உங்களோட ரெக்யூஸ்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோன் திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறமா அதை அன்பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனையும் இந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட ஃபோனை எதுக்காக நீங்கள் அன்பிளாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனை மட்டும் சொன்னால் போதும்.
இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் 1,40,000 போனை இந்த மாதிரி பிளாக் பண்ணியிருக்கிறதாகவும் அது மூலமா 28,000க்கு அதிகமான போனை ரெக்கவர் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மூணாவதா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட நேம்ல என்னென்ன சிம்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களால பார்த்துக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கே தெரியாம யாராச்சும் உங்களோட ப்ரூஃபை யூஸ் பண்ணி சிம் வாங்கியிருந்தா கூட அது உங்களுக்கு இங்க காமிச்சிடும். இல்ல நீங்க தான் அந்த சிம்மையே வாங்குறீங்க, ஆனா இப்போ எனக்கு அந்த சிம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் உங்களால ரிப்போர்ட் பண்ணிக்க முடியும். நீங்க இந்த நம்பர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல இது என்னோட நம்பரே கிடையாது, யாரோ என்னோட ப்ரூஃபை யூஸ் பண்ணி இந்த நம்பரை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலோ அந்த நம்பரை யூஸ் பண்ணக்கூடியவங்களை ரீவெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சிம் வாங்கும்போது யூஸ் பண்ணிருப்போம்ல, அதே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸை அவங்கள கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணி 30 நாளைக்குள்ள அவுட் கோயிங் காலையும் 45 நாளைக்குள்ள இன்கமிங் காலையும் கட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அவங்க 60 நாளையும் இந்த மாதிரி எந்த வெரிஃபிகேஷனையும் கம்ப்ளீட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த சிம்மே பிளாக் ஆயிரும். அப்புறம் நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் போனை வாங்க போனாலோ இல்ல செகண்ட் ஹேண்ட் போனை சேல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருந்தாலோ இந்த ஆப்ல இருக்கக்கூடிய 4th ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த ஆப்ஷன் மூலமா ஒரு போனோட IMEI நம்பரை ஸ்கேன் பண்ணியோ இல்ல டைப் பண்ணியோ என்டர் பண்ணிட்டு அதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த IMEI நம்பர் ஒரு ஜெனியூனான யூசரோடதா இல்ல ஆல்ரெடி அந்த IMEI நம்பருக்கு ஏதாச்சும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறத உங்களால கூட செக் பண்ணிக்க முடியும். ஃபைனலா நீங்க ஒரு இன்டர்நேஷனல் காலை இந்தியன் மொபைல் நம்பர்ல ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அதை பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனை இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய கால்ஸ்ல அவங்களோட ரியல் ஐடென்டிட்டியை மறைச்சு பலவிதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதுனால தான் இதை பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இன்டர்நேஷனல் காலை நீங்க இந்தியன் மொபைல் நம்பர்ல ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அதை பத்தி கண்டிப்பா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்மளோட கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த ஆப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நெக்ஸ்ட் அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னுமே ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே தேவைப்படுது. அது எல்லாத்தையுமே பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே குயிக்கா நடக்கிறதுக்கான சட்டங்களையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஆப் மூலமா மக்களாகிய நம்ம ரொம்பவே பாதுகாப்பா இருக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.